அன்பானவர்களே, இது உங்கள் வெற்றியின் வாழ்க்கை நிகழ்ச்சி. நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் நோக்கமும் இந்த நிகழ்ச்சியோட பிரதான நோக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கேளுங்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்கிறார்: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது சாதாரணமான வார்த்தை இல்லைங்க, மிகவும் ஆழமான அர்த்தமுடையது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உரிமையாய் நம்ம பார்க்கலாம். எப்படி என்றால், நம்ம 3வது மனிதர்கள் கிட்ட கேட்கும் பொழுது கொஞ்சம் தயக்கமா கேட்போம். அதே நம்மளோட பெற்றோர்கள் கிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டா எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் சில காரியங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதே போலதான் தேவனும் நம்மிடத்துல கேட்கும்படி உரிமையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நம்ம ஜெபிக்கிற வேலையில நம்ம ரெகுலரா ஒரு ஜெபத்தை பிராக்டிஸ் பண்ணிடுறோம். இதுல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டும். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு தேவையானதை கொடுங்க, இப்படி சில டேர்ம்ஸ் மட்டும் ரெகுலரா சொல்லி ஜெபிப்பது நம்மளுடைய வழக்கமாய் மாறிவிட்டது. ஆனால் தேவனை நன்றாக அறிந்தவர்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்துல கேட்கலாம் என்ற ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர் நம்மை உருவாக்கின தகப்பன். நம்முடைய எல்லா காரியங்களையும், அதாவது A to Z எல்லாவற்றையும் தேவன் அறிவார். நடந்தவைகள், நடந்து கொண்டு இருப்பவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இருப்பது கிடையாது. பாருங்க, நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றை குறித்தும் நாம் தேவனிடத்துல கேட்கலாம். அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான பதிலையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், வேதம் நமக்கு தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்கலாம் என்று உரிமை கொடுத்திருக்கிறது. நம்மளுக்கு எவ்வளவுதான் நம்ம அறிவுல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டா நிச்சயமா அவர் தருவார் என்று வாக்கும் கொடுக்கிறது. பாருங்கள், பாவம் நம்மை அணுகாதபடிக்கும் பல சோதனைகளில் நாம் விழுந்து விடாதபடி கூட நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம தேவன் கிட்ட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு கேட்டா கூட தேவன் நமக்கு நிச்சயம் கொடுப்பார் என்று வேதம் வாக்கு கொடுக்கிறது. அடுத்ததாக மன்னிப்பு. என்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு கேட்டு அவைகளை விட்டு விட்டால் தேவன் நமக்கு மன்னிப்பை அதிகமாய் வழங்குகிறவராகவும் நமக்கு வேதம் வாக்கு கொடுக்கிறது. பாருங்க, டெய்லி ப்ரொவிஷன்ஸ், அன்றன்றைக்கான தேவையை கூட இயேசு கிறிஸ்து கேட்க சொல்லி இருக்கிறார். பயம் வந்தாலும் சரி, நமக்கு வியாதி வந்தாலும் சரி, அந்த நோயிலிருந்து விடுபட கூட தேவன் கிட்ட நம்ம அதிகமாய் கேட்டு நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் அவர் நம்மளுடைய சுமைகளை நீக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்முடைய நுகங்களை முறிக்கிறவர் என்பதை நாம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதோ கட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பெரிய பாஸ்டர் வந்து என் தலையில கையை வச்சு அந்த கட்டை உடைக்க மாட்டாரா, அவங்க உடைக்க மாட்டாங்களா, இவங்க உடைக்க மாட்டாங்களான்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நுகத்தை முறிக்க பரிசுத்த ஆவியானவர்களை மாத்திரம் தான் முடியும். அதை யாரும் உங்ககிட்ட கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்க வேதத்துல யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் மிகவும் துக்கத்தின் மகன் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டான். அவன் தேவனை நன்கு அறிந்ததுனால தேவனை பார்த்து அவன் வேண்டினான். பாருங்க, என் தலையெழுத்தையே நீங்க மாத்தணும்னு ஆண்டவர்கிட்ட உரிமையா வேண்டினான். என் வாழ்க்கையில தீமையை என்னை தொடக்கூடாது, நான் தீமையை பார்க்க கூடாது என்று மிகவும் உரிமையா அவன் வேண்டின பொழுது கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல? என் வாழ்க்கையில தீமையே நடக்கக்கூடாது அப்படின்னு உரிமையா தகப்பன் கிட்ட கேட்ட பொழுது அவன் வாழ்க்கையில அந்த நாள்ல இருந்து அவன் தீமையை பார்க்காதபடிக்கு தேவன் அவனுக்கு அருள் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல யாக்கோபை பாத்தீங்கன்னா, என்ன நீங்க ஆசீர்வதிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு தகப்பன் கிட்ட எப்படி ஒரு மகன் போராடுவாரோ அதே போல போராடி ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல, என் வாழ்க்கையில இனி தீமை வரக்கூடாது, இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தை போல நான் படக்கூடாது, என் தரித்திரம் மாறணும், என்னோட எல்லா பிரச்சனையும் மாறணும்,
ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க, இனி நான் சந்தோஷமா தான் வாழணும் அப்படின்னு நீங்க உரிமையா இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றுவார், உங்க சூழ்நிலையை மாற்றுவார், உங்க தலையெழுத்தையே மாற்றுவாருங்க. இன்று முதல் இந்த வசனத்தை கேட்டு நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை புதுசா மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு வெற்றியுடன் வாழுங்கள். God bless you all.